காரைக்குடி மாநகராட்சி திமுக மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். திமுக துணை மேயர் தலைமையில் 22 உறுப்பினர்கள் ஆணையாளரிடம் மனு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியில் இன்று சாதாரண கூட்டம் மேயர் முத்துத்துரை தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக துணை மேயர் உட்பட 22 மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை. 13 மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பங்கேற்றனர். 22 மாமன்ற உறுப்பினர்கள் திமுக மேயர் முத்துத்துரை அவர்களின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புறக்கணிப்பு செய்தனர். இந்நிலையில் காரைக்குடியில் மொத்தம் 36 உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் ஏற்கனவே ஒரு மாமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்த நிலையில் 35 மாவட்ட உறுப்பினர்கள் தற்போது உள்ளனர். இதில் அதிமுக 7 உறுப்பினரும், காங்கிரஸ் 3 உறுப்பினரும், திமுக துணை மேயர் உட்பட 9 உறுப்பினரும், கம்யூனிஸ்ட் 1 உறுப்பினரும், சுயேட்சை 2 உறுப்பினர்களும். திமுக மேயருக்கு எதிராக காரைக்குடி ஆணையாளர் சங்கரனை சந்தித்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என மனு அளித்தனர். தற்போது காரைக்குடியின் மேயர் முத்துத்துரைக்கு ஆதரவாக திமுக உறுப்பினர் 13 பேர் ஆதரவு அளித்துள்ளனர். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என திமுக துணை மேயர் தலைமையில் 22 பேர் மனு அளித்தனர். காரைக்குடியில் பொதுமக்கள் மற்றும் திமுக கட்சியினிடையே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காரைக்குடி செய்திகளுக்காக செந்தில். பொதுமக்கள்கிட்ட இருந்து நிறைய இது வந்திருக்கு. அது வேண்டாம். இப்ப அதாவது மக்கள்கிட்ட நாங்க செல்லும் போதுதான் அவர் இங்க பணி வச்சிருக்கிறது இவ்வளவு கஷ்டமா தெரியுது. நான் மாநகர செயலாளருக்கு திமுக காரங்கிற முறையில நான் எல்லாருடைய நட்போட கொண்டாந்து இங்கே மாமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலோட 22 பேருக்கு நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். 2 பேர் போட்டு கொடுத்துருவாங்க. மொத்தம் 24 பேர், 35 பேருக்கு 24 பேர் இருக்கிறோம். ஆமாம், 24 பேர். ஆணையர் தபால் வாங்கிட்டாங்க. அதுக்கு என்ன உரிய நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. முறை செய்து காக்கும் மன்னன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இது முறையை ஆட்சி செய்கிற இறைவன் என்று மக்களால் போற்றப்படுவார்கள். அந்த அளவுக்கு தமிழகத்தை மீட்டு தமிழகத்திற்காக சிறப்பாக ஆட்சி செய்யும் எங்களது கழக தலைவரும் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழகம் முழுவதும், அதாவது தமிழ்நாடு முழுவதும் நல்லா சிறப்பாக ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் என் பெயர் குணசேகரன், காரைக்குடி மாநகர செயலாளர், துணை மேயர். காரைக்குடியில் மட்டும் மேயராக ஒருத்தரை கொண்டு காரைக்குடியிலே எங்கே பார்த்தாலும் யார் எந்த கவுன்சிலர் போனாலும் மதிக்கிறதில்லை, எந்த வார்டுலையும் வேலை செய்கிறதில்லை. அவர் வார்டுக்கு மட்டும் அதிக நிதி ஒதுக்கி நம்ம காரைக்குடியில் எப்போவுமே திமுக கோட்டை அது. இந்த கோட்டையை அவர் முன்னாள் 2006லையும் நம் கழக தலைவர், முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்கள் முன்னால் இருந்த நகர செயலாளரை சேர்மனுக்கு நகர்மன்ற தலைவருக்கு கொடுத்துருந்தாங்க. அதையும் அவர் மீறி, கட்சி கட்டுப்பாட்டை மீறி அவர் திருப்பி முதல்ல கெடுத்துட்டு 2011 போயிட்டார். அதுக்கடுத்து 12 வருஷம் 13 வருஷம் கழிச்சு தான் கட்சியிலே இப்போ சீட்டு வாங்கி உடனே நான் தான் கட்சியை 14 வருஷம் நகர செயலாளராக இருக்கிறேன், மாநகர செயலாளராகவும் இருக்கிறேன். இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களையும் ஒருமையில் பேசுறது, யாரும் எந்த என் பொதுமக்கள் வந்தாலும் மரியாதை கொடுக்கறதில்ல. இந்த அவலத்தை போக்குறதுக்காக அவரை மேயர்லேருந்து நீக்கணுங்கிறதுக்காக நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் 24 பேர் இருக்கிறோம். இப்போ 22 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. நாங்கள் அவங்க எத்தனை பேர் கேட்குறாங்களோ எல்லாருமே வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அவரை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்து மேயரை நீக்குவதற்கு நாங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வந்திருக்கோம். இதில் எந்த இது கட்சி சார்பு இல்லாமல் அனைவருமே கலந்துருக்காங்க. அனைத்து கட்சியுமே இதில் வந்திருக்காங்க, சுயேட்சைகளும் வந்திருக்காங்க. காரைக்குடி நல்லா இருக்கணுங்கிறக்காக நாங்கள் அனைவரும் நகர்மன்ற மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. நான் மாநகர செயலாளர் அவர்களுக்கு முன்னின்று நான் அந்த எடுப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தலைவரை என்ன முடிவு சொல்கிறாங்களோ, தலைவர் எங்கள் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் சிறப்பாக இங்கே செயல்பட்டு இருக்கிறாங்க. எல்லாருடைய இதுபடி நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக காரைக்குடிக்கு மேயரை மாற்றணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம்.